நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வயசுக்கு வந்து குச்சில உட்கார்ந்துட்டு இருக்கிற புள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டாக பலாத்காரம் செஞ்சுவிட்ட மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நேற்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் இரவு 10 மணி முதல் 11:15 மணி வரை விசாரணை நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும், ஒரு பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு போய் கதற கதற வன்புணர்வு செய்த மாதிரி ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? விரும்பித்தானே உறவு வைத்துக் கொண்டு போனவள் அவள் என்று மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். சீமானின் இந்த பேச்சு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரை மட்டுமல்ல, பெண் இனத்தையே அவமானப்படுத்தும் வகையில் இருப்பதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பெண்கள். இல்ல அந்த தகுதியெல்லாம் அவர் எப்போ இழந்துட்டாரு. ஒருத்தவன் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அசிங்கமா பேசுறான், கொச்சையா பேசுறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின நம்ம சீமான் சாருக்கு அண்ணனு, அதாவது தமிழ்நாட்டு பொண்ணுங்க அண்ணனு கூப்பிடுற தகுதி அவர் இழந்துட்டாரு. அவர் சீமான் சார் சார்ன்னு கூட கூப்பிட்டு எனக்கு வாய் வரலன்னா நம்ம மரியாதையா பேசணும்ல. சார் நான் உங்களை ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்க எதுக்காக சார் கட்சி ஆரம்பிச்சீங்க? டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. அவங்க எந்த ஆட்சிலையும் இல்ல, எதுவும் அவங்க பண்ணல. சரி ஓகே, அவங்கள நீங்க கொஸ்டின் கேளுங்க, ஓகே. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டு எவ்வளோ கொள்ளையடிச்சு எவ்வளோ பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் இப்ப டிவிக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் எனக்கு விடையே தெரியல. அவங்க கட்சியில இருந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள நீங்க எதிர்த்து பேசலாம், அவங்க செஞ்சது தப்புன்னு நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணலாம், ஏதாவது ஒன்னு செய்யலாம். சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண கட்சி பின்னாடி எதுக்கு நீங்க சுத்திட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அதை கூட விட்டுருங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஃப்ரீயா குடுக்கறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களே, புள்ள கொடுத்தா ஃப்ரீயா வாங்கிப்பீங்களான்னு கேக்குறீங்களே, இதை கேட்க உங்களுக்கு வாய் கூசல? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். ஓட்டுக்காக நீங்க பேசுறீங்கன்னா அரசியலை மட்டும் பேசுங்க. எதுக்கு தமிழ்நாட்டு பொண்ணுங்களை இழுத்து பேசுறீங்க? தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறியா? உங்க இஷ்டத்துக்கு இழுத்து வச்சு பேசுறதுக்கு நான் கேக்குறேன். இஷ்டத்துக்கு யார் நினைக்கிறவங்களோ ஆகும்னா தமிழ்நாட்டு பொண்ணுங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? இந்த பேச்செல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு எல்லாம்? உங்க வீட்டு பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? இதை கேட்டா நாங்க தற்கூரி இப்போ ஒரு கூட்டம் வந்துரும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? அதை விட்டுட்டு எது பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்க மாடு மேய்க்கிற வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல, உங்க பையனை கூட்டு போய் மாடு மேய்க்க சொல்லுங்களேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு போய் மாடு மேய்க்க சொல்லுங்களேன். ஹெலிகாப்டரு வேற ஏதோ சொன்னீங்களே, டிராக்டர்ல போய் மாடு மேய்க்கிறது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள பார்க்க வைங்க. அதுக்கப்புறமா நீங்க மத்தவங்களுக்கு வந்து நீங்க வேலை வாங்கி கொடுங்க, சரிங்களா? நடக்கிறத பேசுங்க. டிவிக்கு பின்னாடி சுத்தாம நமக்கு நம்ம எதுக்கு கட்சி ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம எந்த நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சோமோ அதை போய் நீங்க பின்பற்றுங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டு பொண்ணுங்க இழிச்சவாயுங்க, எதுக்கு எதாலும் அவங்க இழுத்துக்கலாம்னு சொல்லி இழுத்துக்காதீங்க. என்ன நினைச்சு நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப தப்பா பேசுறீங்க, ரொம்ப தப்பா பேசுறீங்க. ஓட்டுக்கு எங்க கிட்ட தானே வருவீங்க. உங்க கட்சி ஆளுங்க வரட்டும், என் வீட்டு வாசல்ல வராமல போயிடுவாங்க. அன்னைக்கு இருக்கு உங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறேன்.